புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்வு. புதுவையில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தி உள்ளது. புதுவையில் மின் கட்டணம் திடீரென மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக கட்டணம் யூனிட்டிற்கு 20 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. இது அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களது திருவுருவ படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌஹான், காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டாக்டர் அஜித்குமார் சிங்லா மற்றும் அரசு செயலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். விழாவின் நிறைவாக மாணவ மாணவியரின் தேசிய ஒற்றுமை தின ஓட்டத்தினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் நினைவு நாள் தேசிய மறு அர்ப்பணிப்பு தினமாக புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி 100 அடி சாலை விழுப்புரம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌஹான், காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டாக்டர் அஜித்குமார் சிங்லா, அரசு செயலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மோந்தா புயலால் பாதிக்கப்பட்ட ஏனாம் பகுதி மக்களுக்கு போதுமான உதவி வழங்கவும், விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கவும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை கழகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இரட்டை என்ஜின் ஆட்சியின் மின்கட்டண உயர்விற்கு புதுச்சேரி மக்களும் இருமுறை தாக்குதல் நடத்துவர். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரிக்கை. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக IMD கணித்துள்ளது. கடந்த வாரம் மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதிய காற்றழுத்தம் உருவாக இருப்பதால் நவம்பர் 6ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவம் படிக்க 56 இடங்கள் மட்டுமே இருந்தது. இந்த ஆண்டு கூடுதலாக 16 இடங்கள் ஒதுக்கப்பட்டு 72 இடங்கள் கூடுதலாக கிடைத்துள்ளது. கூடுதல் இடங்கள் கிடைக்க நடவடிக்கை எடுத்த ஆளுநர், முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், தலைமை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், இயக்குநர், கல்லூரி முதல்வர் ஆகியோருக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என புதுவை யூனியன் பிரதேச அனைத்து சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விடுதலை தினத்தை முன்னிட்டு நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை புதுச்சேரியில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் விடுமுறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், மின் நுகர்வோர்களுக்கான வீட்டு உபயோகம் மற்றும் வர்த்தக உபயோகம் உள்ளிட்ட அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் யூனிட் ஒன்றிற்கு குறைந்தபட்சம் 20 பைசா உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் கட்டண உயர்வை வன்மையாக கண்டிப்பதாகவும், மின்துறை உத்தேசிக்கப்பட்டுள்ள கட்டணம் உயர்வை முழுமையாக கைவிட வேண்டும். மேலும் இதற்குண்டான இழப்பை அரசிடம் இருந்து மானியமாக பெற வேண்டும். மேலும் மின்சார கட்டண பாக்கி வைத்துள்ள அரசு துறைகள் மற்றும் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து ரூபாய் 1000 கோடி நிலுவையில் உள்ளது. இதனை வசூலிக்க மின்துறை நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆதார் GST கிரெடிட் கார்டு நடைமுறையில் புதிய மாற்றங்கள் நாளை முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் புதுப்பித்தல் செயல்முறையினை எளிமையாக்க உள்ளது. புதிய சரக்கு மற்றும் சேவை வரி பதிவு முறை நவம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது.